அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு பல்வேறு புதிய திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் பெண்களின் திருமணம், வாழ்வாதாரம், சுயதொழில், கர்ப்பிணி பெண்களின் நலன், பொருளாதார முன்னேற்றம் என பல்வேறு துறைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த வீடியோவில் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள 7 சிறப்பு இலவச திட்டங்களை விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தமிழக அரசு அறிவிக்கும் முக்கிய அறிவிப்புகள், நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள், இலவச திட்டங்கள் ஆகியவற்றை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் என்பதை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திட்டமானது அண்ணன் சீர் திட்டம். பெண்களின் திருமணத்திற்கு அரசு சார்பில் கூடுதல் ஆதரவு வழங்கும் நோக்கில் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டு புடவையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களுக்கு திருமண செலவை குறைக்க இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டத்தில் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதிகள், என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதற்கான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் வெளியாகும் போது அதையும் நமது சேனலில் வெளியிடுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது முக்கியமான திட்டமானது தாய் கேர் திட்டம். இத்திட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான மகப்பேறு சேவையை வழங்கும் நோக்கத்தில் மாநிலம் முழுவதும் தாய் கேர் சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இந்த மையங்களில் கர்ப்பிணி பெண்கள் தங்கி இலவச உணவு, மருத்துவ பரிசோதனை, செவிலியர் கண்காணிப்பு, அவசர மருத்துவ வசதி மற்றும் தாய் சேய் நல சேவைகளை பெற முடியும். கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக ரூ. 23 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது முக்கியமான திட்டம் மண்ணின் மகள் திட்டம். இத்திட்டமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கத்தில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நிலம் வாங்கும்போது முத்திரை தாள் வரி மற்றும் பதிவு கட்டணத்தில் முழு விலக்கு வழங்கப்படுவதால் பெண்கள் குறைந்த செலவில் நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், இயற்கை விவசாயம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்கும் பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்காக ரூ. 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த திட்டமானது வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 5 ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். ஆடுகள் வளர்ப்பதன் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டி குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம். மாநிலம் முழுவதும் 30,000 பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான திட்டம் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். 5வது முக்கியமான திட்டம் மகளிர் சுய உதவிக்குழுக்களை சிறு தொழில் நிறுவனங்களாக வளர்க்கும் நோக்கத்தில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு ரூ. 38,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பாக செயல்படும் குழுக்களுக்கு ரூ. 5 லட்சம் வரை முதலீட்டு உதவியும் வழங்கப்படும். இதன் மூலம் பெண்கள் தாங்களாகவே தொழில் தொடங்கி தங்களது பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை அதிகரித்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 6வது திட்டம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இத்தகைய திட்டமானது குழந்தைகளுக்காக கொண்டுவரப்பட்டது. அதாவது இத்திட்டமானது செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டமானது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரமானது வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக ரூ. 560 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முழுமையான தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பயனாளிகள் தொடர்பான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக அத்தகைய துறையானது வெளியிடும் பொழுது அதை பற்றி விரிவான விளக்கத்தை நமது சேனலில் அப்டேட் செய்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த திட்டம் கடைசி திட்டம் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம். இறுதியாக இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் முதன்மை பெற்றுள்ளதாக உள்ளது. ஊரக பகுதிகளில் வசிக்கும் பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும்
10,000 தகுதியான பெண்களுக்கு இலவசமாக கறவை மாடுகள் வழங்கப்படும். இந்த மாடுகள் மூலம் தினசரி பால் விற்பனை செய்து நிலையான வருமானத்தை பெண்கள் ஈட்ட முடியும். மேலும் கால்நடை வளர்ப்பு மூலம் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேலும் வலுப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக ரூ. 57 கோடி நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த 7 திட்டங்கள் என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. தாய்கார் திட்டத்தின் அடுத்தபடியாக பெண்கள் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெறுவதாக இருப்பின் அவர்களுக்கு ரூ. 18,000 வழங்கப்படுகிறது. மேலும் ஆடு, மாடு ஆகியவை, அதாவது மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் மற்றும் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் ஆகியவற்றில் 10,000 முதல் 20,000 வரையிலான முதலீட்டில் ஆடு, மாடுகள் வழங்கப்படுகிறது. இத்தகைய 7 திட்டங்களில் உங்களுக்கு பயனுள்ள திட்டம் எத்தகைய திட்டம் என்பதை கீழே கமெண்ட் செய்யவும். இத்தகவல் பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.